போன எபிசோட் என்ன நடந்துச்சுன்னா, நம்ம மினோட்டோ ஈஸியாக அந்த மினோட்டோரஸை வந்து அழிச்சதை நம்ம பார்த்துருந்துருப்போம். ஸோ இந்த எபிசோட் அதோட கண்டினியூட்டி தான். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஐ ஆம் த ஸ்ட்ராங்கஸ்ட் அவேக்கனிங் சாப்டர் 13 and 14. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ஓப்பனில் அக்கானி இது இம்பாசிபிள், இவன் எப்படி அதை அழிச்சான் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது மினோட்டோவும் ஹனாடாவும் ஹேண்ட் ஷேக் பண்ணிகிட்டு இருக்காங்க, சூப்பராக விளாண்டிங்கன்னு. அப்போ வந்து அக்கானி சொல்கிற இது இம்பாசிபிள், இவன் எப்படி வந்து எல்லாத்தோட பவர் காப்பி பண்ணிக்கிட்டு இருக்கான்னு. அப்போ மினோட்டோ வந்து கையை கொடுக்குறான், இப்போ என் பேரை நான் வச்சுக்கிறீங்களான்னு. அக்கானி என்ன பண்ணுறது, உன் பேரை நான் வச்சுக்கிறேன் மினோட்டோ அப்படின்னு ஹேண்ட் ஷேக் கொடுக்குறாங்க. அப்போ ஹனாடா யோசிக்கிறான், ஓ அக்கானிட்டே நீ ரெகனைஸ் வாங்கிட்டியா அப்படின்னு. இந்த சைட் பார்த்தா அந்த போர்ட்டல் உடஞ்சிக்கிட்டு இருக்கு. அங்கே வெளியே இருக்கிற கிசாராகியும் அவங்க டீமும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த போர்ட்டல் கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோஸ் ஆகிட்டு இருக்குன்னு பார்த்தா அதுலேருந்து மினோட்டோ மட்டும் மண்டையை வச்சு வெளியே பார்த்துக்கிட்டு இருக்கான். ஓகே வந்துட்டோமான்னு பார்த்தா நம்ம ஹனாடா மேலேருந்து ஒரு ஜம்ப்பு. மினோட்டோ வந்து அக்கானி கையை கொடுத்து இறக்குறக்கு கை கொடுத்தா ஹெல்ப்பெல்லாம் எனக்கு வேணாம்னு சொல்லி அக்கானி தனியாகவே கீழே லேண்டிங் பண்ணுறாங்க. அப்படியே அந்த போர்ட்டல் க்ளோஸ் ஆகுது. மினோட்டோ கேட்குறேன், அவ்வளோதான் முடிஞ்சிருச்சா நம்ம மிஷின்? முடிஞ்சிருச்சு, இப்போ நம்ம ஹெட் குவார்ட்டர்ஸில் போய் ரிப்போர்ட் பண்ணால் போதும் அப்படின்னு அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது, எப்பா நீ தான்ப்பா அப்படின்னு ஒரு சவுண்டு. மினோட்டோ யாருன்னு பார்த்தா ஃபஸ்ட்டு அவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி, நீங்கள் இல்லைன்னா இங்கே யாரையும் காப்பாற்றிருக்க முடியாது. அது மட்டும் இல்லை, உள்ளே என்ன நடந்துச்சுன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? ஓகே ஓகே நன்றி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு அப்படியே அக்கானி சொல்லி கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே இதை பற்றி யாரும் எதுவும் சொல்லாதீங்க, நாங்கள் போய் ரிப்போர்ட் பண்ண போகிறோம், பாய் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆஹா இவங்கக்கிட்ட இருந்தால் நாங்கள் தான் சிவிலியன்ஸ் மாதிரி இருக்கோன்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா போன தடவை சொன்னாங்களே இந்த சிவிலியன்ஸ் உள்ளே வரக்கூடாதுன்னு பார்த்தா அவங்க பவருக்கு நம்ம கிசாராகியும் அவங்க டீமும் வந்து சிவிலியன்ஸாக இருக்காங்கன்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ அதுக்கு பேரல் சைடு பார்த்தா மே 11 அப்போ ஒரு வில்லேஜை காமிக்கிறாங்க. அந்த வில்லேஜ் ஃபுல்லாக பிளட் கலரில் இருக்குது. பார்த்தா அங்கே எல்லாம் கேஷுவலாக போகும்போது அங்கே ஏதோ திடீர்னு ஒரு எமர்ஜ் ஆகுது. அது என்னன்னு யாருக்குமே தெரியல. அங்கே இருக்க எல்லாம் பேனிக் ஆகிட்டு இருக்காங்க. பார்த்தா அப்படியே இந்த சைடு பார்த்தா நம்ம மினோட்டோ எல்லோரும் வந்து திரும்பி ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு வந்துட்டாங்க. அப்போ அவங்க ரிப்போர்ட் கொடுக்குறக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளை திரும்பி எதுக்கோ கூப்பிட்ருக்காங்களே அப்படின்னு. ஏன்னா இன்னொன்று மிஷினா எங்கே இருந்துன்னு கேட்கும்போது திடீர்னு யாரோ கூப்பிட்றாங்க. சரி அந்த 3 ஹீரோஸ் வந்து ஆன்டி ப்ராஃபஸி லேபரட்டரிக்கு உள்ளே வந்துக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு கான்ஃபரன்ஸ் ரூம். அங்கே பார்த்தா அங்கே ஆல்ரெடி ஒருத்தர் உட்காந்துருக்கான், அந்த ரெட் ஹேர். அப்போ அவன் சொல்கிறான், அக்கா நீ இந்த ரேங்க் 3 ரிசர்ச்சை முடிக்கிறக்கு உனக்கு இவ்வளோ நேரமானு. அப்போ தான் மினோட்டோ ரியலைஸ் பண்ணா, ஆமாம் இல்லை இவன் அங்கிட்டு வில்லன் மாதிரி என்ட்ரி கொடுத்தான், அவன் தானே இவன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு. ஷியோ நீ ஒன்றும் பெரிய லீடர் மாதிரி பண்ணாத அப்படின்னு அக்கானி சொல்கிறாங்க. ஹனாடா வந்து காம் டவுன் சொல்கிறாங்க. அப்போ அந்த ரெட் ஹேர் பேர் வந்து ஷூ. அப்போ அவங்க வந்து வாய்ஸ் வருது, நீங்கள் எதுக்கு எங்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டீங்க டேரக்டர் கிரிஹாரா, இவர் தான் இந்த டேரக்டர். நான் எதுக்கு கூப்பிட்டேன்னா அதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் இதை பாருங்களேன், இந்த வீடியோ வந்து நம்ம டீம் அனலைஸ் பண்ணுதுன்னு பார்த்தா அந்த இடத்துல ஏதோ ஒரு நெருப்புட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அது என்ன சார்கோலா அப்படின்னு அக்கானி கேட்குறாங்க. இல்லை அந்த ப்ராஃபஸி கிரிமரில் இருந்துச்சு, அது என்னன்னா இந்த வல்கோனை ஏரியாவில் இந்த மாதிரி கண்டுபிடிக்கப்படும்னு போட்டிருந்துச்சு, அதே மாதிரி இருக்குது இங்கே. அது வந்து ஒரு இது வந்து எங்கேருந்து எடுத்தோம்னா ப்ராஃபஸி கிரிமர்லேருந்து எடுத்தோம், ஆனால் அதுதானே வந்து பேர்ன் ஆயிடுச்சு அப்படின்னு போட்டிருந்துச்சு. அது வந்து ஏற்கனவே பேர்னர் இந்த மாதிரி இருக்கும், இது வந்து வல்கோனை ஏரியாவில் வந்து கண்டுபிடிக்கப்படலாம் அப்படின்னு அந்த கிரிமோரில் வந்து இருந்துச்சு, நாங்கள் அனலைஸ் பண்ணுற அளவு. அப்போனா அந்த ப்ராஃபஸி கிரிமர் வந்து இந்த மாதிரி பேர்னான ஒரு பொருளை கண்டுபிடிக்க வச்சிருக்கு அப்படி தானே அப்படின்னு மினோட்டோ கேட்குறான். அப்போது அது என்ன நம்மளால ரீட் பண்ண முடியல அது என்னென்னு. ஆமாம் நாங்கள் வந்து அதை டீகோட் பண்ணுறதுக்காக ஏ அண்ட் எக்ஸ்ரே வச்சு ட்ரை பண்ணி பார்த்தோம், ஆனால் எங்களால் அவ்வளோ டீட்டெயிலாக போக முடியல. அந்த கண்டென்ட் எல்லாமே ரொம்ப அன்கிளியராக இருக்குது. ஆனால் அந்த ஒரு ப்ராஃபஸி என்ன சொல்லுதுன்னா, நாங்கள் கண்டுபிடிச்சால ஒரே ஒரு லைன் தான், அது ஸ்பெசிஃபிக்காக ஜப்பானை சொல்லுது. அப்போ அடுத்த ஆப்ரேஷன் ஜப்பானில் தான் நடக்கிற மாதிரி இருக்கும். 4 பேர் ஷாக் ஆகுறாங்க, என்னது அப்படின்னு. இது என்ன புதுசாக இருக்குது, ப்ராஃபஸி தானே நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு அக்கானி கேட்குறான். ஆமாம் இது ரேரில் அப்படின்னு மினோட்டோ கேட்குறான். ஆமாம் இதையும் நான் ஏற்கனவே கேட்டதே கிடையாதுன்னா, அப்புறம் இதை நான் கேட்டதே கிடையாது அப்படின்னு ஹனாடா சொல்கிறான். இந்த ஆன்டி ப்ராஃபஸி ரிசர்ச் டிபார்ட்மெண்ட் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. இவங்க வந்து எல்லா ப்ராஃபஸியோட இன்ஃபர்மேஷனும் உலகத்தில் இருக்க எல்லா மூலையிலேருந்து ஈஸியாக கண்டுபிடிக்கிறாங்க. அதான் இந்த ப்ராஃபஸி வந்து ஆனால் இந்த புது டைப் ஆஃப் ப்ராஃபஸி வந்து கண்டுபிடிக்கவே முடியல, இது ஒரு ஸ்பெஷல் கேஸு அப்படின்னு நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஷூ வந்து என்ன சொல்கிறேன்னா, அப்போனா ஷார்ட்டாக என்ன சொல்ல வரீங்க, நாங்கள் 4 பேரும் போய் அதை இன்வெஸ்டிகேட் பண்ணோம் அவ்வளோதானே. அப்போ டேரக்டர் சொல்கிறாங்க, நீ எப்பயும் போல ஷார்ப்பாக தானே இருக்க, அவங்க நார்மலாக வந்து இந்த மிஷனை வந்து யூஷுவல் மெம்பர்ஸ் தான் கொடுப்பாங்க, ஆனால் அவங்க எல்லாரும் இப்போ இல்லை. ஓ அப்போ வந்து மிடோரி வந்து இன்னும் இங்கே வரலையா அப்படின்னு. அதனால நான் வந்து உங்கள் 4 பேரையும் தான் அங்கே ஸ்கவுட் அனுப்ப போகிறேன் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்குன்னு அப்படின்னு டேரக்டர் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை எல்லா டீட்டெயிலும் உங்கள் இமெயிலுக்கு அனுப்பிச்சி விட்றோம், இப்போ நீங்கள் கிளம்பலாம்னு சொன்னோன்னே எஸ் சார் அப்படின்னு எல்லாரும் வந்து எந்திரிச்சு கிளம்ப போகிறாங்க. மினோட்டோக்கு ஓ புது மிஷனா அப்படின்னு. இப்போ என்ன நடக்க போகுதுன்னு அப்படின்னு அக்கானி கேட்குறாங்க. என்ன நடக்க போகுது, நம்ம தான் மினோட்டோ வச்சிருக்கலாம், அவன் ஈஸியாக அடிச்சிடுவாங்க. மினோட்டோ யோசிக்கிறான், இந்த உலகம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிக்கிட்டு இருக்கா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போது பெஞ்சில் ஒரு சவுண்டு, எல்லாத்துக்கும் புரிஞ்சிச்சா ஷூ என்ன சொல்கிறான்னா, நானும் என்னோட 3 சப்பார்டினேட்ஸ் இதை பார்த்துக்கிறோம் அப்படின்னு. பின்னாடி அக்கானி ஏன்னா நான் உங்கள் சப்பார்டினேட்ஸா அப்படின்னு வந்து அக்கானி புலம்பிக்கிட்டு இருக்கான். நாங்கள் இந்த மிஷினை அக்ரி பண்ணுறோம் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து லார்ஜ் ஸ்கேல் ஆஃப் மிஷின் வந்து
அது இந்த மிஷின் இன்னும் அன்னோனா இருக்கு. ஆனா இது ஒரு சடன் நியூஸ். அதனால நீங்க கேர்ஃபுல்லா இருங்க. இந்த ப்ராஃபஸி வந்து என்ன நடக்கும்னு தெரியாது. இதோட மெயின் அப்ஜெக்டிவ் என்னன்னு தெரியாது. நீங்க பத்திரமா பார்த்துக்கோங்கன்னு சொல்லும்போது பார்த்தா, அவங்க எல்லாரும் கார்ல டிராவல் ஆயிட்டு இருக்காங்க. ஓ! ஒரு அன்னோன் புது வெர்ஷனா? அது என்ன ரேங்க்ன்னே தெரியாதா? ஆனா நம்ம வெறும் ஸ்கவுட் தான் பண்ண போறோம். இது எனக்கு கொஞ்சம் நர்வஸா இல்ல அப்படின்னு மினாட்ட யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ ஷூ வந்து என்ன சொல்றாங்கன்னா, "நீங்க இப்ப தானே உங்க மிஷின முடிச்சீங்க. போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. வேற எந்த தொல்லையும் இங்க பண்ணாதீங்க அதளவு" அப்படின்னு ஷூ தொரத்தி விடுறான். "நீ ஒண்ணும் எங்களுக்கு ஆர்டர் பண்ணாத. நாங்க தூங்குவோம் இல்ல தூங்க மாட்டோம். உனக்கு என்ன வந்துச்சு?" அப்படின்னு அக்கானி வந்து திட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து மினாட்டோ, "ஓகே அப்ப அந்த ஆஃபர் எடுத்துக்கலாம்." என்ன நீ இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு அக்கானி சொல்றான். ஆமா எனக்கும் தூக்கம் வருது அப்படின்னு அனாடா. அனாடா நீயுமா? அப்படின்னு கத்தி 2 பேரும் தூங்கிட்டு இருக்காங்க. பார்த்தா இங்க அக்கானி வந்து பார்த்தா அவங்களும் அப்படின்னு தூங்கிட்டு இருக்காங்க. அப்புறம் நான் தூங்கக்கூடாது, நான் தூங்கக்கூடாது, நான் தூங்கக்கூடாது அப்படின்னு நெனச்சுக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாரும் நல்லா கொரட்ட விட்டு தூங்கிட்டு இருக்காங்க. இங்க மினோட்டோ கை வந்து மின்னிக்கிட்டு இருக்கு. பார்த்தா மினோட்டோ வந்து உள்ள வந்து விளையாண்டுகிட்டு இருக்கான். அதாவது அந்த ஹீரோஸோட பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்போ "அக்கானி சீக்கிரம் எந்திரி" அப்படின்னு சொன்னோனே, "இல்ல நான் தூங்கல, நான் தூங்கல" அப்படின்னு அவங்க சொல்றாங்க. "ஏன் நீங்க ஏற்கனவே எழுப்பி விடல" அப்படின்னு அக்கானி வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா அவங்க 3 பேரும் ஏதோ நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் மினோட்டோ பார்க்குறான். "அங்க பாரு அக்கானின்னு." அக்கானி அங்க பார்க்குறாங்க. பார்த்தா அவங்க ஒரு கிளிஃப்ல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு பெரிய இடமே வந்து அதாவது அங்க இருந்த அந்த சிட்டி இருக்கிற அடையாளமே தெரியல. அப்ப இந்த சிச்சுவேஷன் ரொம்ப பேடா இருக்கு ஏற்கனவே அப்படின்னு நம்ம ஹனடா சொல்லிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்ல அந்த ப்ராஃபஸி போட்டிருக்கிறது எல்லாமே ஆல்மோஸ்ட் கரெக்ட்டா தான் இருக்கு. பார்த்தா அங்க கிறிஸ்டல் எக்கச்சக்கமான எலும்புக்கூடுலாம் இருக்கு. அப்போ ஒரு லார்ஜ் மேஜிக் சர்க்கிள் வந்து இந்த 23 ரெசிஸ்டன்ட்லயும் இருக்கு. கரெக்ட்டா? அப்படின்னு கேட்கும்போது, ஆமா. இது ஏதோ பாஸ்ட்ல வந்த மாரி இருக்கு. ஏன்னா இந்த மாரி இன்சிடென்ட் நடக்கும்போது, வாக்காயாமாஸ் மேன்ஷன் வந்து மொத்தமா டிஸப்பியர் ஆச்சு. 30 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ப்ராஃபஸில போட்டிருந்துச்சு. அதே மாரி ஒரு ஹோல் வந்து அனதர் டிமென்ஷன்ல இருந்து ஓப்பன் ஆச்சு. அதே மாரி தான் இங்க வந்திருக்கு. அப்படின்னு ஷூ சொல்லிக்கிட்டு இருக்கான். பார்த்தா அந்த கிறிஸ்டல் ரியாக்ட் ஆயிட்டு இருக்கு. நம்ம ஹனாடா வந்து, "அந்த பில்லர்ஸ் எல்லாம் என்னமோ ஆகுது. அது வேகமா ஃபாஸ்ட் ஆகுதுல" அப்படின்னு வந்து அக்கானி சொல்றாங்க. அப்போ வந்து, "இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்?" அப்படின்னு நிப்பாட்ட போறோம். "என்ன பண்ண போறோம்? போறோம் வெட்டி தள்ள போறோம்." அப்படின்னு ஷூ சொல்றான் அசால்ட்டா. அப்பதான் வந்து அக்கானி சொல்றா, "நீ வந்து மெயின் ஃபோர்ஸ் அளவு நம்மள வந்து நிப்பாட்ட சொன்னாங்க. டைரக்ட் ஃபோர்ஸ் எல்லாம் நீ என்ன இக்னோர் பண்ணியான்னு?" கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே, இங்க ஒரு எக்கச்சக்கமான எனர்ஜி பின்னாடி இருந்து எமிட் ஆயிட்டு இருக்கு. 3 பேரும் அவ்ளோ பயப்படுறாங்க. என்னடா அது பின்னாடி ஒரு எனர்ஜி வருதுன்னு. பார்த்தா நம்ம மினோட்ட கொழுந்துவிட்டு எரிஞ்சுகிட்டு இருக்கான். "அப்போ நம்ம போலாம்ல கரெக்ட் தானே?" அப்படின்னு நம்ம மினோட்ட கேட்கறான். அப்போ வந்து அக்கானி வந்து, "அ மினோட்ட என்ன இப்படி இருக்கான்?" அப்படின்னு இன்னொன்னு ஹனாடா வந்து என்ன யோசிக்கிறான், "மார்னிங்கோட இப்ப இன்னும் ஸ்ட்ராங் ஆயிட்டானேன்னு." அப்போ வந்து ஷூ வந்து, "சரி அப்பன்னா என் சண்டையில நீ இடையில வரமாட்ட. என்னைய ஸ்லோ பண்ண மாட்ட. சரி அப்ப ஆரம்பிப்போம்ன்னு" சொல்லி ஷூ வந்து ஜம்ப் பண்ண ஆரம்பிச்சுட்டான். "என்னைய ஃபாலோ பண்ணுங்க" அப்படின்னு. இத பார்த்தோனே, "ஏன்டா இப்படி அவசர குடுக்கையா இருக்க? நம்மளுக்கு தான் ஆர்டரே வரல" அப்படின்னு அக்கானி கத்திக்கிட்டே கீழ வராங்க. நம்ம ஹனாடாவும் ஸ்லோவா வந்துகிட்டு இருக்கான். அத லீட் பண்ணிட்டு மினோட்டா வந்துகிட்டு இருக்கான். பார்த்தா அந்த கிறிஸ்டல் வந்து திரும்பி ரியாக்ட் ஆயிட்டு இருக்கு. என்ன ஒரு நாஸ்டாலஜிக் ஸ்மெல்லு அப்படின்னு அந்த மெஜிஷியன் இருப்பாங்கல்ல, அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஸ்வார்ட்ஸ்மேன் என்ன சொல்றாங்கன்னா, "ஆமா, இந்த மாரி வாட அடிச்சு பல 1000 வருஷம் ஆச்சுன்னு." பார்த்தா அந்த மூன் லைட்டுக்கு கீழ வந்து ஒரு கிரேவ்யார்ட் இருக்கு. அதுலருந்து ஏதோ ஒரு உருவம் வர ட்ரை பண்ணுது. பார்த்தா அதுலருந்து ஒரு கை வெளிய வருது. "இது வந்து ஒரு ஃபார்பிடன் டெக்னிக் தானே?" அப்படின்னு நம்ம ஸ்வார்ட்ஸ்மேன் சொல்றாரு. அதோட இந்த சாப்டர் முடியுது. நெக்ஸ்ட் சாப்டர்ல பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராஃபஸி ஆஃப் புக்ல என்ன சொல்ல வராங்கன்னா, 1000 மூன்ஸ்க்கு மேலயும் ரெட் மூன் அப்பியர் ஆகும். அப்புறம் டார்க்னஸ் வந்து எவன கூட்டிட்டு போகும், லைட் வந்து அண்டர் கிரவுண்ட கூட்டிட்டு போகும்னு அதுல எழுதியிருக்கு. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு அமைதியான காலம் அப்ப ஒருத்தன் இருந்தான். ஒரு சைக்கோக்காரன். அவன் என்ன பண்ணான்னா, எக்கச்சக்க பேர வந்து மாஸ் கில்லிங் பண்ணான். கில் பண்ணது மட்டும் இல்லாம, அவங்க உடம்புலேருந்து ரத்தத்த எடுத்து ஒரு ஃபார்மேஷன் அமைச்சான். அந்த சைக்கோ என்ன பண்ணான்னா, அவனும் ஒரு அவேக்கனர். அவன் என்ன பண்ணான்னா, இந்த ஃபார்மேஷன் அமைச்சு நான் ஒரு இம்மார்டாலிட்டிய குடுக்க போறேன். அது மட்டும் இல்ல, இத நான் செஞ்சேன்னா எனக்கு வந்து டீமன் கிங் பவர் கிடைக்கும்னு நெனச்சான். அப்ப அந்த டைம்ல வந்து இத ஃபார்பிடன் பண்ணாங்க. ஆனா, அது திரும்பி இப்ப வழிபாடுக்கு வந்துருச்சு. அதுதான் இவன். அப்ப அவன் என்ன சொல்றான்னா, "நான் இந்த மாரி வந்தாலும் என்ட்ட அவ்வளோ பவர் இல்லையே! இந்த பவருக்கா நான் இப்படி பண்ணேன்? அப்ப என் சாக்ரிஃபைஸ் எனஃப்பா இல்லையா?" அப்படின்னு அவன் நெனச்சுக்கிட்டு இருக்கான். 1000 வருஷம் கடந்தாலும் இந்த இடத்துல ஒண்ணுமே மாறலேன்னு அவன் சுத்தி முத்தி பார்த்துக்கிட்டு இருக்கான். கரெக்ட்டா அந்த டைம்ல நம்ம ஹீரோஸ் எல்லாரும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஓ! அப்ப இன்னும் சாக்ரிஃபைஸ் வந்துருச்சு போல அப்படின்னு அந்த வில்லன் நெனச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த வில்லன் என்ன பண்ணான்னா, அவன் கைய வச்சு ஒரு அட்டாக் பண்றான். பார்த்தா அது பவர்ஃபுல்லான அட்டாக் எல்லா இடத்துலயும் சிதறுது. அப்ப நல்ல வேளை நம்ம ஹீரோஸ் எல்லாரும் ஓரளவு கஷ்டப்பட்டு மேனேஜ் பண்ணி தப்பிச்சுட்டாங்க. அப்ப மினோட்டா கத்துறான், "உங்க பின்னாடி பாருங்க" அப்படின்னு. பார்த்தா அனடாவும் அக்கானியும் என்ன ஆச்சுன்னு பின்னாடி பார்த்தா, அங்க ஒரு சர்க்கிள் ஃபார்ம் ஆயி, அங்கருந்து ஒரு பிளாஸ்ட் வருது. அவங்க எதிர்பார்க்கவே இல்ல. பார்த்தா, அவங்கனால எங்கேயும் மூவ் பண்ண முடியல. ஒரு ஹேண்ட் வந்து அவங்கள புடிச்சு வச்சுக்கிச்சு. "ஏ அவன் ரொம்ப எக்ஸ்பெர்ட்டா இருக்கான். அவன் ஸ்கில்ல யூஸ் பண்றதுல" அப்படின்னு அக்கானி நெனச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம எனிமி
ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான் அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்கும்போதே, அந்த எனிமி அவங்ககிட்ட பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம மினோட்டோ வேகமா வந்து ஒரு பஞ்ச் குடுக்குறான். பட் நம்ம எனிமி அசால்ட்டா வந்து எஸ்கேப் ஆகுறான். மினோட்டோ திரும்பி எக்கச்சக்கமான பஞ்ச் குடுக்கும்போது, அந்த டீமன் கிங் என்ன பண்றான்னா, "ஓ! நல்ல ஸ்பீடா இருக்கியே! ஆனா அவ்வளோ ஸ்பீடா இல்லையேடா! பரவால்லடா" அப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்கும்போது, "நீ இன்னும் ஒரு கத்துக்குட்டி தான்டா" அப்புறம் அந்த டீமன் கிங் வந்து மினோட்டோவ பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப டீமன் கிங் என்ன பண்றான்னா, அவனோட மொத்த பவர் யூஸ் பண்ணும்போது அங்க ஒரு பெரிய பிளாஸ்ட் நடக்குது. இதில அவன் செத்துருப்பான் அப்படின்னு டீமன் கிங் நெனச்சுக்கிட்டு இருக்கான். பட் பட் மினோட்டோ என்ன பண்றான்னா, மேலேருந்து தண்டர் எனர்ஜி வச்சு ஒரே அட்டாக்கு. "உன்னைய விட மாட்டேன்டா! இந்தாடா தண்டர் போல்ட் ஹனாடா!" அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கான். பார்த்தா அந்த மொத்த தண்டர் போல்ட் வந்து அந்த டீமன் கிங் உன்னால மேஜிக்லாம் யூஸ் பண்ண முடியுதா? இதெல்லாம் நல்லா இருக்குடா! அப்படின்னு அவன் நெனச்சுக்கிட்டு இருக்கும்போது, பின்னாடி ஷூ வந்து ஒரு ஸ்லாஷ் அடிக்கிறக்காக ஸ்வாட வேகமா ஸ்விங் பண்றான். பார்த்தா அதையும் வந்து ஈஸியா வந்து அந்த டீமன் கிங் டேக்கிள் பண்றான். பரவாயில்லையே! நீங்க ஏதோ கொஞ்சம் கத்துக்குட்டியா தான்டா இருக்கீங்க. ஆனா, இது என்கிட்ட எதுவுமே நடக்காதா? என்ன ஒரு பைத்தியத்தனம்! என்னைய வந்து இப்படி அழிச்சிடலான்னு பார்க்குறீங்களா? கத்துக்குடுத்தீங்களா? அப்படின்னு அவன் கத்திக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்ல. அப்போ ஷூ சொல்றான், "நீ இப்படி சீக்கிரம் சாக மாட்ட. அதுக்கு தான் என் ஸ்கில்ல யூஸ் பண்ண போறேன்னு" சொல்லி, ஷூ வந்து அவனோட ஸ்கில் யூஸ் பண்றான். ஃபேண்டம் தீஸ்லி அப்படின்னு யூஸ் பண்ணி ஒரே அட்டாக்கு. பார்த்தா இந்த டீமன் கிங் மேல அந்த அட்டாக் போயிட்டுருக்கு. வாவ்! இது பார்க்க மலை மாரி இருக்கே! நல்லா இருக்கே! ஆனா உன் ஸ்கில் என்னவா இருந்தாலும் ஒரு கத்துக்குட்டி தான்டா. மல்டிபிள் லைட் ஸ்வாட் வந்தா என்ன பண்ண முடியும்? நீ இதில ப்ரொஃபஷனலா இருக்கிற அளவு என்னைய உன்னால அழிக்க முடியாதுன்னு சொல்லி, அந்த டீமன் கிங் கையில நகத்த எடுத்து ஒரே அட்டாக்கு. பார்த்தா ஷூ மேல அந்த அட்டாக் போகுது. ஷூ ஓரளவு மேனேஜ் பண்ணி தப்பிக்கிறான். ஆனா ஆனா அவனால ரொம்ப நேரம் முடியல. அப்போ வந்து அந்த டீமன் கிங் என்ன சொல்றான்னா, "பரவால்ல இதில தப்பிச்சிட்டியா, அப்ப இப்ப என்ன பண்ண போற? நீ வேணா இந்த குரூப்ல ஸ்ட்ராங்கா இருக்கலாம். ஆனா நீ என்னோட ஸ்ட்ராங் இல்லடா" அப்படின்னு ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம மினோட்டோ இத பார்த்துக்கிட்டு இருக்கான். என்ன இப்படி ஒரு இன்டென்ஸான ஃபைட் போயிட்டுருக்கு. இந்த தடவ நம்ம எனிமி மொத்தமா டிஃபரா இருக்கானே. அ ஏன் நம்ம மிடோரியோட ஸ்ட்ராங்கா இருக்கா? இல்ல ஃபவுண்டரோட ஸ்ட்ராங்கா இருக்கா? மினோட்டோ நெனச்சுக்கிட்டு இருக்கான். இப்ப நான் என்ன பண்றேன்னு மினோட்டோ யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு வாய்ஸ், மினோட்டோ" அப்படின்னு. என்னடா இங்கேன்னு பார்த்தா, ஹனடாவும் அக்கேனியும் வந்து ஃபுல் பவர் குடுத்து அந்த டீமன் கிங்க அடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப அக்கேனி சொல்றான், "சும்மா பார்த்துக்கிட்டு இருக்காத, வந்து ஹெல்ப் பண்றா, வேகமா வாடா" அப்படின்னு வந்து சரியான ஃபைட் நடந்துகிட்டு இருக்கு. "என்கிட்ட வராதீங்கடா பொடி பசங்களான்னு" சொல்லி அந்த டீமன் கிங் வந்து பார்க்காமயே பின்னாடி ஒரு ஸ்லாஷ் அடிக்கிறான். இத இத அந்த ஸ்லாஷ் டைரக்ட்டா வரும்போது அக்கேனியும், ஹனடாவையும் சுத்தி ஒரு போர்ட்டல் வந்துகிட்டு இருக்கு. பார்த்தா, அதுலருந்து எக்கச்சக்கமான மான்ஸ்டர் ஷினிகாமி வந்துகிட்டு இருக்கு. அதனால அந்த 2 பேரு ஹீரோஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, "இந்த இடத்த விட்டு நகர்ந்து போங்கடா" அப்படின்னு சொல்லி, நம்ம ஹனாடா ஒரு பஞ்சும், அக்கானி வந்து அந்த மெர்க்குரி பவர வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனா அது ரொம்ப நேரம் நடக்கல. அந்த மான்ஸ்டருக்கு ஒரு ஸ்க்ராட்ச் கூட விழுகல. ஏன்னா எப்படி இது அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது அந்த மினோட்டோஸ் அளவு பவரா இருக்கேன்னு அவங்க 2 பேரும் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது, அப்ப ஒரு ஷினிகாமி மினோட்டோ முன்னாடி அப்பியர் ஆயிடுச்சு. மினோட்டோ கையில பார்த்தீங்கன்னா, அந்த கிறிஸ்ட் வந்து ப்ளோ ஆயிட்டு இருக்கு. அப்போ நம்ம மினோட்டோ என்ன பண்ணிடுறான்னா, ஓகே இவன நம்ம அழிச்சிடலாம். அப்ப அவன் எண்ணத்துல இருக்கும்போது, இந்த சைட் டீமன் கிங் என்ன பண்றான், இதான் உன் ஸ்பீடா? பரவால்ல. ஆனா உனக்கு எந்த ஹெல்ப் இல்லன்னா நீ சீக்கிரம் செத்துருவடா. ஹெல்ப்பா? எனக்கு எதுக்குடா ஹெல்ப்? அப்படி சொல்லி அப்பர் கட்ல செஸ்ட்ல வந்து ஒரு அட்டாக் பண்றான். பார்த்தா அந்த டீமன் கிங்கோட செஸ்ட்ல ஒரு டேமேஜ் ஏற்பட்டுருச்சு. நம்ம டீமன் கிங் அத எக்ஸ்பெக்ட் பண்ணல. எனக்கு எந்த ஹெல்ப் தேவையில்ல. அப்படி சொல்லும்போது, அப்பதான் ஃபிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. நீ இத விட்டு வெளியவே இரு. இங்க நீ வரவே வராத! அப்படின்னு அவங்க அண்ணன் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்காங்க போல. நம்ம வந்து வர பார்த்துருக்கான். ஸோ, அவங்க அண்ணன சப்ரஸ் பண்றது தான் நம்ம ஷூவோட தலையாட கடமைன்னு சொல்லி, அவன் எபிலிட்டிய மட்டும் தான் நம்புவேன். என் எபிலிட்டிய வச்சு உன்னைய சாவடிப்பேன்டான்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். நானும் பார்க்குறேன். உன் எபிலிட்டிய வச்சு எவ்வளோதான் நீ பண்ண போறன்னு. என்னவா இருந்தாலும் நீ தனி ஆள் தானே. உன்னைய அசால்ட்டா நான் அடிச்சுருவேன்டா. உன்ட்ட இருக்கிற எல்லாத்தையும் நான் எடுத்துடுறேன்டா. உன்னைய நான் வந்து காணிக்கையா செலுத்துறேன்டா. நான் இன்னும் பவரா மாறுவேன்டா. அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான ஆரம் அங்கருந்து வருது. இது ஷூனால அங்க நிக்க முடியல. அப்ப வந்து ஓரளவு இன்னும் நான் ஃபாஸ்ட்டா இருக்கணும். நான் என்ன பண்ணணும்னு யோசிச்சுக்கிட்டு இன்னும் ஃபாஸ்ட்டா வந்து அவன் தடுக்கிறான். ஆனா இந்த தடவ அவனால முடியல. அந்த டீமன் கிங் எக்கச்சக்கமான ஸ்லாஷ் வந்து நம்ம மேல அடிச்சுக்கிட்டு இருக்கான். என்ன பண்றது தெரியாம மினோட்டோ வேகமா ஓடிக்கிட்டு இருக்கான். எப்படியோ ஹெல்ப் பண்ணணும்னு. அப்ப மினோட்டோவோட கை இன்னும் க்ளோ ஆயிட்டு இருக்கு. யார் இந்த பையன்? இவன் எப்படி வந்து அந்த ஸ்கெலிட்டன் டீமன வந்து அழிச்சான்? பார்த்தா வந்து அந்த ஸ்கெலிட்டன் டீமனோட பாதி உருவத்த காணோம். நம்ம மினோட்டோ ஆல்ரெடி அட்டாக் பட்டு வந்துட்டான். நம்ம டீமன் கிங் யோசிச்சுக்கிட்டு இருக்கறதுக்குள்ள அந்த ஸ்கெலிட் டீமன் எப்படி டிஃபீட் ஆச்சுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான் நம்ம டீமன் கிங். அதுக்குள்ள மினோட்டோ ஒரே பஞ்ச்சு. பார்த்தா அந்த பஞ்ச் ஃபுல் ஃபோர்ஸ்ல வந்து அந்த டீமன் கிங் 10, 15 அடி தள்ளி போய் விழுகுறான். அப்போ வந்து பார்க்குறான். இவன் எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கான்னு. "ஏன் உன் ஃபைட் நல்லா தான்டா இருக்கு" அப்படின்னு நம்ம மினோட்டோ சொல்லிட்டு இருக்கும்போது, "வாவ்! நல்லா இருக்கு. எனக்கு ரத்தம் வந்திருக்கு. பரவால்ல" அப்படி டீமன் கிங் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். பார்த்தா நம்ம பின்னாடி நிற்கிறான். மினோட்டோ வந்து அதுகிட்ட இருந்து, "வா நம்ம 2 பேரும் சேர்ந்து அவன தோற்கடிக்கலாம்" அப்படின்னு சொல்ற இந்த சாப்டர் முடியுது. இந்த சாப்டர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அ
இப்போ எனக்கு திரும்பி கோல்டு பிடிச்சிருக்கு. அதனால் வந்து பேசும்போது கொஞ்சம் மூக்கு அடைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ மன்னிச்சுக்கோங்க. நான் நெக்ஸ்ட் டைம் வந்து இன்னும் நான் ப்ராப்பராக ஒரு குட் குட் எக்ஸ்ப்ளனேஷனோட நான் வரேன். அதளவு நீங்க இந்த சேனல சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. நானும் உங்களுக்காக சப்போர்ட் பண்ற விதமா, நீங்க எந்த மாரியெல்லாம் மான்வா கேட்குறீங்களோ, அதெல்லாம் நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்றேன். ஸோ பை கைஸ்.